குட் ஈவினிங். இன்னைக்கு மே 24 என்னோட பர்த்டே. என் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு தடவை கூட எங்களோட வீட்டில் நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே இல்லை. ஏன்னா மே மந்த் வெக்கேஷன் லீவுங்கிறனால நாங்கள் எங்கேயாவது இருப்போம். என்னை சுற்றி ஒரு 10 பேர் 20 பேர் ரிலேஷன்ஸ் இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ என்னோட பர்த்டே செம்மையாக போகும். அதுவே எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக தெரியும். அதே மாதிரி என்னோட லாஸ்ட் பர்த்டே நான் எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 மே 24. ஏன்னா 2014 மே 25 என்னோட வெட்டிங் டே. நாளைக்கு என்னோட வெட்டிங் டேவும் கூட. அதனால அந்த லாஸ்ட் பர்த்டேவை வீட்டில் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்க. வீட்டில் செலிப்ரேட் பண்ணிட்டு இங்கே மண்டபத்துக்கு வந்தோம் அப்படின்னா அன்னைக்கு எங்களுக்கு 2 பேத்துக்கு ஒரு ரிசப்ஷன். ஈவினிங் மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சோடனே என் ஹஸ்பண்ட் கேக்கெல்லாம் வெட்டி பயங்கர கலாட்டா பண்ணிட்டாங்க. ஸோ 2014 இப்போ 2025 வரைக்குமே என் பர்த்டேனா கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து ஒரு சின்ன கிஃப்ட் அது வந்துடும். மித்த டைம்லலாம் அவங்க போய் தனியாக எதுவுமே வாங்கவே மாட்டாங்க. என்னைய கூப்பிடுவாங்க வான்னு சொல்லிட்டு. ஆனால் பர்த்டேனா மட்டும் அவங்கெல்லாம் போய் எப்படியாவது எங்கேயாவது வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச விஷயமா தான் இருக்கும். நான் ரொம்ப நாளாக எனக்கு ஹெட்செட் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தேன். ஏன்னா லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுற ஹெட்செட் பிஞ்சு போயிடுச்சு. அதனால வேறு ஹெட்செட் வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன். அதை கரெக்டாக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்படி 2 சாரி எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எப்பயுமே வெட்டிங் டே அப்படின்னா கோல்டில் ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது நாங்கள் வாங்குவோம். இந்த வருஷம் டைமண்ட் தோடு எனக்காக வாங்கிக்கிட்டேன் நான்.